everyone. இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து 1986 நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் இருந்ததை ரீவாம்ப் பண்ணி தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கொண்டு வந்தாங்க. இந்த பாலிசியோட மெயின் விஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலக அளவில் நம்மளோட கல்வியோட திறனை வந்து குவாலிட்டியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது தான் நம்மளோட மெயின் எய்ம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உலக அளவில் போட்டிகளில் வந்து கலந்துக்கும் போது அவங்களோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணுங்கிறது இவங்களோட மெயின் விஷன்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, எஜுகேஷன் டு எவ்ரி ஒன், எல்லாருக்குமே எஜுகேஷன் சரிசமமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து எந்த டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ கிராமத்து மக்களுக்கு கம்மியாகவும் நகர மக்களுக்கு வந்து நிறையாவும் அப்படின்னு கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களோட எஜுகேஷனோட குவாலிட்டி வந்து ஹை லெவலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாக, செலவு குறைவாக வந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் இந்த எஜுகேஷன். அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்பரன்சியாக, நான் இதை தான் படிக்க போகிறேன், இதை தான் செய்ய போகிறேங்கிறத டிரான்ஸ்பரன்சியாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா 50% அளவுக்கு வந்து 2035 இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து 3.5 crore சீட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டியதுக்கு அதுக்கு வந்து பேஸ்மெண்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 crore சில்ட்ரன்ஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்கூலுக்கு போகாமல் ட்ராப் அவுட் ஆயிருப்பாங்க. அவங்கள வந்து பேக் டு ஸ்கூல் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தோட மெயின். இவங்க வந்து இந்த திட்டம் மூலிமா எப்படி கல்வியை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ப்ளே பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், அதே மாதிரி வொகேஷ்னல் ஸ்ட்ரீம்ஸ், நிறைய தொழிற்கல்விகள் மூலயமா கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன மெயின் இதுனா, கிளாஸ் 6லேருந்து அவங்க வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் கூட்டிகிட்டு போக ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் 5 வரைக்கும் மதர் லாங்குவேஜ்லேயே அவங்க கற்றுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிஸ்டத்தோட வந்து மெயின் ரீவேம்ப்னு நம்ம பார்த்தோம்னா, 10+2 இருந்தது வந்து 5+3+3+4 மாற்றிருக்காங்க. அந்த 5 என்ன அப்படின்னு சொன்னால், 5 வந்து நம்ம 3+2 பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 என்னன்னா ப்ளே ஸ்கூல், எல்கேஜி, யூகேஜி. நெக்ஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 3rd, 4th, 5th. அண்ட் தென் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 6th, 7th, 8th. நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 9th, 10th, 11th, 12th. இதை பிரிச்சதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஒவ்வொரு ஏரியாலையும் பர்டிகுலராக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம் குழந்தைங்களா அப்படிங்கிறக்காக பிரிச்சிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, கம்பேரிஷன் 1986க்கும் 2020க்கும் என்ன இந்த பாலிசியில் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, விஷன் வைஸ்ல பார்த்தோம்னு வச்சிங்கன்னா, அப்போ வந்து ஃபோக்கஸ் எப்படி பண்ணாங்கன்னா, எல்லாருக்கும் லிட்ரஸி கிடைக்கணும், எல்லாரும் ஈக்குவாலிட்டியா ட்ரீட் பண்ணணும், சோஷியல் ஸ்டடீஸ் நிறைய கொண்டு வரணும், இப்படி தான் நினைச்சாங்க. பட் இப்போ வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உலகளவில் வந்து நம்மளோட கல்வியோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷனை கொண்டு போகணுங்கிறது தான் இப்போத்தி உள்ள நம்மளோட விஷன். அதே மாதிரி எக்ஸாம் ஃபோக்கஸ்டாக இருந்தது வந்து மெமரைஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருந்த விஷயத்த வந்து ப்ளே பேஸ்டாகவும், ஆக்டிவிட்டி பேஸ்டாகவும், கிரிட்டிக்கல் திங்கிங் மூலியமாகவும், அவங்களோட ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் மூலியமாகவும் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிமிட்டட் சப்ஜெக்ட் சாய்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து மல்டிபிள் சாய்ஸ், எத்தனை சப்ஜெக்ட் வேணால் எடுத்து படிக்கலாம், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சாதி சமூகங்கள் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து எல்லா விதமான எல்லா சமூக மக்களும் வந்து படிக்கிற மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமான ட்ரைனிங் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய விதமான ட்ரைனிங் ஆக்டிவிட்டீஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீச்சர்ஸ்க்கு எக்ஸாம் பேஸ்டாக இல்லாமல் ப்ராக்டிக்கல் பேஸ்டாக கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி வந்து டெக்னாலஜிஸ் வைஸ் பார்த்தோம்னா, டெக்னாலஜி வந்து ரொம்ப லிமிட்டட் யூஸ் தான் 1986 இருந்துச்சு. இப்போ வந்து 2020 வந்து டிஜிட்டல் டூல்ஸு, டிஜிட்டல் லேர்னிங்ஸு, ஆன்லைன் லேர்னிங்ஸ்லாம் நிறைய கொண்டு வர போகிறாங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட லாங் டேர்ம் இம்பேக்ட், இதை வந்து நம்ம லாங் டேர்மில் பார்க்கும்போது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மூலமா நமக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2035 26 to 50% இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. 2 crore ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேக் டு ஸ்கூல் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்ற மாதிரி அவங்க சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மல்டிபிள் சப்ஜெக்ட் சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. எந்த சப்ஜெக்ட் வேணால் மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் அவங்க சூஸ் பண்ணிக்கலாங்கிற விஷயம் இருக்குது. 50% ஆஃப் லேர்னிங்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ப்ராக்டிக்கல் பேஸ்டாக இருக்கும். அதனால வந்து நம்மளோட அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ரொம்ப ரெடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லாங் டேர்ம் இம்பேக்ட் எப்படிலாம் இருக்கும்னா நேஷ்னல் ரிசர்ச் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் நிறுவி அது மூலயமா ஃபண்டிங்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணி அது மூலயமா நிறைய ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மூலயமா நம்ம நிறைய உலகத்துக்கு வந்து நம்ம டாப் ரேங்கர்ஸாக டாப் இன்னோவேட்டர்ஸாக நிறைய பேரை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய டெக்னாலஜி மூலயமா கிரியேட்டிவ் பேஸ்டு கொண்டு போகிறதுனால அவங்களுக்கு வந்து லேர்னிங்ஸ் வந்து அடித்தட்டத்துலேயே அவங்களுக்கு வந்து நிறைய லேர்னிங்ஸ் கிடைச்சிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலயமா டிஜிட்டல் வேர்ல்டு கூட அவங்க சீக்கிரமாக என்ட்ரு ஆகிடுறாங்க. அவங்க ரொம்ப என்கேஜாக ஃபீல் பண்ணுறாங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல்ஸ்க்கு காலேஜஸ்க்குலாம் வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுத்து அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து சென்ட்ரலைஸ்ட் பேஸாக ஒருத்தவங்களால கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு வந்து அந்த ஃப்ரீடம்ஸ் கொடுக்கலாம், ப்ரொவைட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காலேஜஸில் வந்து நிறைய ட்ராப் அவுட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் பேக் டு காலேஜஸ் கொண்டு வரதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணி அவங்கள பேக் டு காலேஜ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஆல், எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது சேலஞ்சஸ் என்ன இருக்கு இம்ப்ளிமெண்டிங் இந்த நியூ பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ண என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து லேக் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே கொஞ்சம் லேக் ஆயிருக்கு. நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப புவராக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓவர் க்ரௌடட் கிளாஸ் ரூம்ஸ் வந்து நிறைய ஸ்ட்ரென்த் கூட இருக்கு. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு வந்து எனஃப் ட்ரைனிங் இல்லை, அவங்களால இந்த விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்க முடியல, இந்த விஷயங்களை வந்து அவங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஓவர் க்ரௌடட் கிளாஸ் ரூம்ஸுங்கிறனால இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது எந்த குழந்தைங்களுக்கும். அண்ட் தென் மெயினாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா லோக்கல் நீட்ஸை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, டீச்சர்ஸ்க்கு ஓகேன்னு நினைக்கிறாங்களா, அந்த கம்யூனிட்டி மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கணும், அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கணும். அது வந்து அந்த எஜுகேஷன் மெத்தட் எப்படி இருக்கணும், ஸ்டூடெண்ட் சென்டர்டு ட்ரைனிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்ஸ் அப்ரோச்சஸ் எப்படி இருக்குன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் எக்ஸாம்ஸ் மூலயமா இது மூலயமா வந்து நம்மளால் வந்து அவங்களோட ரேங்கிங்ஸ் வந்து ப்ராப்பராக கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், டீப் இன்டு டாபிக் அப்படிங்கிற மாதிரி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட லேர்னிங்ஸ் வந்து ரொம்ப டீப்பராக இருக்கணுங்கிறது மெயின் விஷயமா இது பண்ணுறாங்க. அது மாதிரி ஃப்ளெக்சிபிள் எக்ஸாம்ஸ் அவங்க என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதணுங்கிறத அவங்களே சூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கு. மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மோர் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், மோர் ரிலேட்டட் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் வந்து இப்போ ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த ஏரியாலாம் கொஞ்சம் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து டிஜிட்டல் அசஸ் பண்ணுற மாதிரி, இன்டர்நெட் அசஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ட்ராப் அவுட் ஆன சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்களை திரும்பி ரீஜாயின் பண்ண வைக்க வேண்டியது இருக்குது. டிஃப்ரெண்ட் லேர்னிங்ஸ் வந்து இங்கே கற்றுக்க முடியுங்கிறது வந்து நம்ம ஷூரிட்டியாக கொடுக்கணும். ஜஸ்ட் நேம் சேக் நம்ம சொல்லாமல அது வந்து அதுக்கேற்ற கண்டென்ட்டை வந்து நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணுங்கிறது மெயின். இந்த ஏரியாஸ்லலாம் இம்ப்ரூவ் பண்ணால் இந்த பாலிசி வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.